நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் அவசர ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அபினேஷ், இந்த அவசர ஆலோசனையில் எதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி விவகாரம் எதிரொலியாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் மாநகர காவல் ஆணையர்கள் அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை நடக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இதுல விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாலை 6 மணிக்கு மேல் கலந்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இந்த கூட்டத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் கள்ளச்சாராயம் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக அதற்கு என்ன மாதிரியான பிரிவென்ஷன் எடுத்திருக்காங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிப்போர்ட்டை இன்னைக்கு தமிழக அரசு எடுக்க இருக்கிறது. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகம் முழுவதும். தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகரிக்காமல் தடுப்பதற்கான என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம். குறிப்பா இந்த விஷச்சாராயமான கள்ளச்சாராயம் என்பது இந்த வட மாவட்டங்கள்ல அதிக அளவுல பயன்படுத்தப்படுவதாகவும் அங்கு அது உபயோகப்படுத்தப்படுவதாகவும் தொடர்ந்து வரக்கூடிய தகவல்களில் எவ்வளவு தூரம் அது கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறது, மாநில எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுவரை, இதே போன்று கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற மரக்காணத்தில் நடைபெற்றதிலிருந்து இந்த ஆண்டு ஓராண்டுல எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, அண்மையில் ஏதேனும் இது போன்ற கைது நடவடிக்கைகள் உள்ளதா என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கிறார். முன்னதாக தலைமைச் செயலாளர் தலைமையில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சரும் இதில் கேட்டறிந்து இதுல மிக கடுமையான நடவடிக்கை, குறிப்பாக ஏற்கனவே இது போன்ற கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்கு பதிந்தால் அதில் விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.